ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரான டிஃபன் மெனு தான் பார்க்க போகிறோம். ஐயர் வீட்டு ஸ்டைலில் நான் வந்து இன்றைக்கி வெண்பொங்கலும் அப்புறம் வந்து சக்கரை பொங்கல், அதாவது வெல்லம் சேர்த்து செய்கிற சக்கரை பொங்கல், இது 2 பொங்கலை தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். பார்த்து செஞ்சால் கூட அந்த ஐயர் வீட்டில் செய்கிற பொங்கல் மாதிரியே நிறைய பேருக்கு வந்து வரதில்லை. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ஸ்டைலில் தான் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போயிடலாம். பொங்கல் தான் நான் செய்கிறப்ப அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பொங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன்னா, அதாவது கடைகளில் கிடைக்கும் பொங்கல் கார பச்சரிசின்னு சொல்லி வாங்கிக்கிங்க. அதில் 1 கிளாஸ் தான் நான் வந்து இதில் செய்ய போகிறேன். ஸோ நான் எப்போவும் இந்த மாதிரி ரைஸில் தான் நான் செய்வேன். ஸோ இதில் 1 கிளாஸ் ரைஸ்க்கு 1/2 கிளாஸ் வந்து பாசிப்பயிறு எடுத்திருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எதுவும் நாங்கள் வறுக்க போவதில்லை, டைரெக்டாக வந்து அப்படியே வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்து தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வந்து ஷோக்காவை விட்டுடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துடலாம். ஸோ இந்த பொங்கல் இந்த டைப்பில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக குக்கர் வச்சு நான் பார்த்தீங்கன்னா அரிசியும் பருப்பும் சேர்த்து 1/2 கிளாஸ். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிபிளாக நான் வந்து தண்ணி ஆட் பண்ணுவேன். ஸோ 1/2 கிளாஸ்க்கு நான் இன்றைக்கி வந்து 4/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுறேங்க. ஸோ இதுவே கரெக்டாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து வாஷ் பண்ணி வச்சுறேன். இப்போ வாஷ் பண்ணி வச்சா இந்த பாசிப்பயிரும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதில் ஜஸ்ட்டு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லைங்க, வெறும் அரிசியும் இந்த பாசிப்பயிறு மட்டும் ஆட் பண்ணி நான் இதில் பார்த்தீங்கன்னா இந்த அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு 4/2 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ மூடி போட்டு மூடிடலாம். ஸோ இப்போ மூடி போட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. ஹைலேயே இருக்கட்டும், 3 விசில் வர வரைக்கும். விசில் விட்டு நான் வந்து அந்த விசிலை எடுக்கலைங்க. ஸோ இது விசிலெல்லாம் அடங்குறதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நல்லா குலைவாக வெந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா வெந்துடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஸ்வீட் பொங்கலுக்கு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த கார பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1/2 கிளாஸில் வந்து பால் ஆட் பண்ணுறேங்க. ஸோ வந்து பால் சேர்க்குறதுனால ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், ஸ்மெல்லாக இருக்கும், நல்லா வந்து சாப்பிட்றதுக்கு மெதுமெதுன்னு சொல்லியிருக்கும். ஸோ நல்லா பால் வந்து ஆட் பண்ணி கலந்துக்கலாம். வேக வைக்கிறப்போ உப்பு ஆட் பண்ண மாட்டேன், ஏன்னா வந்து ஸ்வீட் பொங்கலுக்கும் எடுக்கணும்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் தான் தனியாக வந்து உப்பு ஆட் பண்ணுவேன். ஸோ வந்து உப்பு ஆட் பண்ணிட்டேன். ஸோ கரெக்டாக இருக்கா இந்த டைமில் வந்து செக் பண்ணிக்கோங்க. பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் தாளிச்சிடலாங்க. ஸோ ஒரு பேன் வச்சு கொஞ்சம் கூடவே வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பொங்கலுக்கு மெயின் வந்து நெய் அதிகமாக சேர்த்தா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மிளகு ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன்னு. ஸோ ரொம்ப அதிகம் சேர்த்தா சில்லுன்னு சாப்பிட மாட்டாங்க. ஸோ வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். சரி, நீங்கள் தாளிக்கிறப்போ கொஞ்சம் பட்டுன்னு மேலே தெரிக்கும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணிவிடுங்க. ஸோ இது கொஞ்சம் பொரிஞ்ச வாட்டி கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து கேஷும் ஆட் பண்ண முந்தினி ஸோ கம்மி குவான்டிட்டியில் தான் ஆட் பண்ணுறேன், ஏன்னா வந்து என்னோடய சில்ட்ரன் சாப்பிட மாட்டாங்க இதில். ஸோ கொஞ்சம் கம்மியாக தான் நான் ஆட் பண்ணுறேங்க. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கறி லீவ்ஸ், அதாவது கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்து கருவேப்பிலை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட முந்திரியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் நல்லா வந்து ரொம்ப வந்து பெரிய விடாதீங்க. ஸோ 2 நிமிஷம் வந்து மட்டும் பொரிய விட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்து அதில் கொட்டிடுங்க. ஸோ இப்போ நல்லா வந்து இது ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த தாளிப்பை வந்து பொங்கலோடு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி ஒரு கலந்து விட்டு நீங்கள் வந்து மூடி வச்சுடுங்க. பெருங்காயம் வேணாலும் உங்களுக்கு வேணும்னா தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நான் இன்றைக்கி ஆட் பண்ணல. ஸோ இதை நல்லா வந்து கொஞ்சம் கலந்துக்கலாம். ஸோ கலந்து மூடி வச்சுடுங்க. பேனில் நான் வந்து ஸ்வீட் பொங்கலுக்கும் இதில் வந்து முந்திரி திராட்சை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணியிருக்க போகிறேன். ஸோ ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா கம்மியாக வச்சுக்கோங்க, ரொம்ப அதிகமாக வைக்க வேண்டாம், கறிக்கிடும். ஸோ ஸ்வீட் பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நட்ஸ் எல்லாம் பொரிஞ்சது. இந்த டைமில் எடுத்து வச்ச பொங்கல் இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. நான் எப்போவும் வந்து இந்த மாதிரி காரப்பொங்கல் செஞ்சால் சக்கரை பொங்கல் கொஞ்சம் செஞ்சுடுவேன், ஏன்னா மறுபடியும் ஒரு தடவை சக்கரை பொங்கல் செஞ்சுன்னா அதாவது வேக வச்சு எடுக்கணும். ஸோ வந்து ஒரு 2 in 1 வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இது வந்து க்ளீன் பண்ண வெல்லம் தான், இதில் எதுவும் தூசி கீசி எதுவும் வராது. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கங்க. நீங்கள் வந்து தனியாக பாகு ரெடி பண்ணி ஆட் பண்ணால் கூட பண்ணிடலாங்க. நான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி பண்ணலை, ஏன்னா வந்து இது க்ளீனாக தான் இருக்குது வெல்லம், ஆல்ரெடி நான் செக் பண்ணிட்டேன். ஸோ நல்லா கலந்து போட்டு அந்த வெல்லம் எல்லாம் நல்லா பாருங்கள் பொங்கலோட கரைஞ்சிடுச்சு, இறுகிடுச்சுங்க. ஸோ பொங்கலும் அந்த வெல்லமும் நல்லா வந்து கம்பைன் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், 2 நிமிஷம் வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பொங்கல் ரெடி ஆகிடும். பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏலக்காய் தூள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய சில்ட்ரன்ஸ்க்கு அந்த ஸ்மெல் வந்து பிடிக்காது. ஸோ நான் அதனால் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இல்லை இன்னும் கொஞ்சம் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணி பாருங்கள், நல்லா வந்து அந்த அல்வா பதத்துக்கு நல்லா திரண்டு வரும். ஸோ அவ்வளோதான், இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேங்காய் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வந்து இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும், அது பொங்கலோட கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், வெண்பொங்கல் அப்புறம் சக்கரை பொங்கல் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் இன்றைக்கி வந்து இதுக்கு சட்னி தான் செஞ்சுருக்கேன்னா, ஆல்ரெடி நான் வந்து உங்கள்கிட்ட டிஃபன் சாம்பாரும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான வெண்பொங்கல் சக்கரை பொங்கல். என்னோடய வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் எப்போவும் பொங்கல் செஞ்சாலும் மெதுவடையும் அதோட வந்து நான் செஞ்சுடுவேங்க. ஸோ இன்றைக்கி ஸ்கூல் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி நான் வந்து அது ப்ரிப்பேர் பண்ணலை. ஸோ நீங்கள் எப்போ செஞ்சாலும் அதோட சேர்த்து மெதுவடையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி செய்யுங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும்.
பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வித்தின் நீங்கள் 20 மினிட்ஸில் செஞ்சிடலாங்க, குயிக்காக செஞ்சிடலாம். அரிசி அந்த பாசிப்பயிறு மட்டும் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 2 மினிட்டில் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி தாளித்து அதோடு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 2 டைப்ஸ் ஆஃப் பொங்கல் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு அசத்துங்க. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக்கெல்லாம் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.